ஹாய் கைஸ், இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வீட்ல இருந்தே காலையில இவர் இந்த சொல்றேன். இப்ப வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் வந்திருக்கோம். காலைல கிளம்பும் போதே எனக்கு எப்பா வெளி சாப்பாடு சேராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காலைல வெள்ளனவே எந்திரிச்சு இந்த பாருங்க எங்களுக்கு அளவா சாப்பாடு எங்க பானையோட வந்துட்டோமா, சாப்பாடு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு இந்த பாருங்க ரசம். இந்த பாருங்க அவருக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ரசம் ஊத்தி இந்த பாருங்க நல்லா என் ரசம் வந்து நான் உண்மையாலே சொல்றேன், ஆனா 3 நாள் ஆனாலும் எனக்கு வந்து ரசம் வந்து கெட்டு போகாது. மிச்சர் எங்கேயோ ஒரு கடையில போய் மிச்சர் வேண்டாம். ஆமா, அதனால அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான காளான் கிரேவி தெரியுதா, நல்லா சிக்கன் மாதிரி வந்து செஞ்சு கிரேவி கொண்டு வந்திருக்கேன். 2 பாக்கெட் வேஸ்டா போயிடும் நாங்க போறதுக்குள்ள அப்படிங்கறனால 2 பாக்கெட் கிரேவி கொண்டு வந்திருக்கோம், காளான் கிரேவி. சரியா, இந்தாங்க சாப்பாடு வந்து கீழே வச்சு. அதாவது நல்லா சோறு குண்டிதான் சாப்பிடவே மாட்டேன். இங்க வந்து இட்லி வாங்கி திங்கிறதுக்கு பேசாம இது நல்ல சாப்பாடு. சிக்கன் தொக்கு அசினா கொடுத்தது 10:30 மணி வச்சிருக்கேன். சரி கொஞ்சோண்டு ஊறுகாய் இருந்துச்சுன்னா அவர் வாய்க்கு ஒரு சுருக்கணும். அவர் இதுக்கு தாண்டா காலையில நான் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சேன். 7 மணிக்கு எந்திரிச்சு பாத்திரம்லாம் கழுவி வீடெல்லாம் கூட்டி எல்லாருக்கும் துணிமணி எடுத்து வச்சு நாங்க அதை வீடியோ போடுறதுக்கு, ஏன்னா நாங்க வந்ததே வீடியோக்கு தான், ஜாலிக்கெல்லாம் வரட்டேன். அது எங்க வீட்லயே இது பண்ணி சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், சோற தின்னு இருக்க. அதனால சுருக்கும் தொட்டுகளுக்கு கொஞ்சோண்டு ஊறுகாய், எனக்கும் கொஞ்சோண்டு ஊறுகாய். சரியா, எல்லாமே நான் கொண்டு வந்து பாருங்க. டப்பால வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அவருக்கு அந்த டப்பாக்குள்ளதான் இந்த ஊறுகாய் பூரா எடுத்து வச்சுட்டு சிக்கன் தொக்கு இது நாளைக்கு வந்து நம்ம சாப்பிடலாம். சரியா, உப்பு சுகரு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். சரியா, இது வந்து காளான் கிரேவி சூப்பரா வந்து சிக்கன் மாதிரி பண்ணிருக்கேன். கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இது எப்படி டேஸ்ட் அப்படிங்கறத நான் காட்டுறேன். இது நாளைக்கு இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையா சாப்பிடுவாங்க. சரியா, ஏன்னா எனக்கு நாளைக்கு தான் மெயினா தேவை. முடிஞ்சா கூட இந்த ரசம் அப்படியே இருக்கும். நீங்க வேணா பாருங்க. இந்த ஓட்டுக்கார பையன் காளான் தொக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா, தெரிஞ்ச பையன் எப்பவுமே வருவானாங்க. அதனால வந்து இன்னைக்கு தான் முத எங்க வீட்டுல செஞ்சு கொண்டு வந்து நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பசி எங்களுக்கு கபகபங்கிறது. நாங்க வேற போய் லைவ் போடணும், நான் போடணும். அதுக்கு 10 மணிக்கு அவர் ரெடி ஆகணும். ஏப்பா அவ்வளவு சோறு போட்டேன் பாருங்க, ரசமும் போட்டு போடுறது வருங்க மாமி. அப்படியா, அவ்வளவு பசி அவனுக்கு? உண்மையுமே எங்க வீட்டு சோறு சத்தியமா சொல்றேன், நாங்க இங்க வாங்கி பிசைவோம் ஒரு மாதிரி கொட்டையா விதையா. இந்த சாப்பாட்டுல வந்து இப்ப ரசம் வந்து ஒட்டாது குழம்பெல்லாம். ஆனா எங்க வீட்டு சாப்பாடு இங்க ஊத்தி பிசைஞ்ச உடனே அவர் சாப்பிடறத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா, அவருக்கு இப்படிதான் செஞ்சு கொடுக்கணும், அப்பதான் பிடிக்கும். சரியா, அதனால வீட்டுல இருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ரசம் சூப்பரா இருக்கா? இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, கடலெண்ணெய் தீர்த்து போச்சு. சரி இவர் போய் அலைய விட வேண்டாம்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில கொடுத்தாங்கல்ல ஆயில், அதுல போய் நீங்க சமைச்சேன். எப்படி இருக்கு பத்தியா? மல்லித்தலை இவர் சொன்னதுக்கு பின்னாடிதான் மல்லித்தலையே இருக்குங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால மல்லித்தலையை போட்டு எங்கட அப்ப காளான் வச்சு அவப்புல போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. அது மட்டும் இல்ல, நாங்க மிச்சம் சாப்பாடு ஏதாவது இருக்குதான் இங்க இருக்க தம்பிக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம். எப்பவுமே நாங்க சாப்பாடு வாங்குறப்ப அவனும் சாப்பிடுவான். எங்க வீட்டு சாப்பாடு அவன் ஜாக்கிரதை இல்லையில, இன்னைக்குதான் முத சாப்பிட போறான். உண்மையாவே எங்களுக்கு சரியான பசங்க. என்னதான் கடையில வந்து நாங்க நாங்க கடைக்கு போயிருந்தா ஒரு 200 இருந்து 300 ரூபாய் செலவாகும். அதே நாங்க அடுப்பு கொண்டு இருந்தா கூட நாங்க இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். என்ன பண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்ல. என்ன வாங்கி உரைக்கல் பார்த்தா ஊறுகாய் வச்சான்ல, ஊறுகாய்க்கு மேல குடிச்சு காளான் கருவியை வச்சு விட்டுட்டா. நான் வந்து ஊறுகாய் போய் காளான் கருவியை நினைச்சுக்கிட்டு வாங்கி வேண்டி போடுறேன். அது கூட தெரியலடா, இவரை வச்சுக்கிட்டா எப்படிடா என்னடா பண்றது சொல்ல வேண்டாமாப்பா, வாயெல்லாம் உரைச்சு தள்ளுது. நீங்களும் பாத்தீங்களா, நான் காலையில சமைச்சது அழகா 2 தட்டு டம்ளர் செம்பு எல்லாமே கொண்டு எங்க தண்ணி கொண்டு வரையாவே. இது வேண்டாம், இதுக்கு சும்மா தண்ணி அந்த பாட்டில கொடுத்து இல்லையா நீ, அறிவு களஞ்சியம். அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது சாப்பாடு செஞ்சு கொண்டு போவீங்க. சரியா, நாங்க எத்தனை கடைக்கு போனாலும் எவ்வளவு செலவழிச்சாலுமே எங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்றோமா இதுதான்.
நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் பாருங்க வயிற்றுக்கு பசிக்காது, சரியா சாப்பிட மாட்டோம். காசு தான் 500 1000 ரூபாய். அடுப்படி கிடைச்சா கூட நானே கூட சமைச்சிருவேன். சரியா? என்ன பண்ண சொல்றீங்க? அதத்துக்கு எடுப்பா ஊருகா சும்மா தொட்டு நக்கிக்க வேண்டாம். தொட்டு நக்கவ. சாப்பிடு. சூப்பரா இருக்குடா. என்ன இருந்தாலும் எங்க வீட்டு சாப்பாடு எங்க வீட்டு சாப்பாடு தான்டா. சரியா? நாங்க ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு பயம் இல்லாம, ஏன்னா நான் வீட்டுல சமைக்கிறதுல, அதனால பயம் இல்லாம சாப்பிட்டு இந்த இப்ப ரசம் சாப்பிட்டாரா, இப்ப 10 மணி லைவ்ல மட்டும் பாருங்க ஆமாவோட போடுற ஏப்பத்தை. ரசம் சாப்பிட்டு பெருங்காயம் போன போட்டுக்கல. எவ்வளவு பசி பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? கண்ணுமே இருந்தாலும் சோறு வச்சாரு, அவ்வளவு பசி. சரியா? அவர்கிட்ட தான் சொல்றல, என் கையில போட்டு கொடுத்து நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும். 2வது எங்க வீட்டு சாப்பாடு. எங்க வீட்டு சாப்பாடுன்னா அவர் அப்படி சாப்பிடுவாரு. சரியா? நானே போட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சிரிப்பீங்க. நான் ஒரு நாடு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அது இல்லை அங்க நாங்க நகர்ந்து போயிட்டோம். பஜாருக்கு போகும்போது ஒரு ஆத்தா கிட்ட வாங்க இந்த பானை கரெக்டா இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் பப்புக்கு, எங்க 3 பேத்துக்கும் இந்த சாப்பாடு. இந்த பாருங்க எவ்வளவு சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அளவா வடிப்பேன். இந்த போட்டு போட்டு வயிறா வைக்கவா வைக்கிறோம். அவரால் சாப்பிட மாட்டார். நான் வச்சா கூட 4 வயசு சாப்பிடுவார். போடு பேசிட்டே 4 வயசு சாப்பிடலாம். இவ்வளவு சாப்பிட முடியாது. சாப்பிடுங்கடா. இவ்வளவுதான் ரசமே வச்சு ஊத்திட்டு வந்துட்டேன். கொஞ்சமா ஊத்து, ரொம்ப ஊத்திடாது. போதுமா? நல்ல நீ மிளகு சீரகம் தனியா அரைச்சுதான் வச்சேன். ஒரு வீடியோல பாத்தேப்பா, ஒரு ஐயா வர்றாரு. இந்தாமா இதுல வந்து கோழி, முட்டை, ரத்தம், ஈரல் எல்லாம் இருக்கு, இதை வச்சு எனக்கு சமைச்சு கொடுமா அப்படிங்கிறாரு. தெரிஞ்சுல அந்த பிள்ளை வாங்கிட்டு போய் வகை வகையா ஒரு 10 வகை சமைச்சு வைக்கிது. ஐயா உட்காந்து சாப்பிடுறாரு. அந்த வீடியோ பார்த்தா பயங்கர விரிச்சு போயிருக்கு. அத மாதிரி நம்மளும் டெய்லி சாப்பிடுற வீடியோவா போட்டாங்க. எங்க வீட்டு சாப்பாடு அங்க இருந்து பாருங்க எவ்வளவு துணி மணி. இவர் தனியா மருந்து மாத்திரை, துணி மணி, நான் போடுற அளவுக்கு என்னோட ட்ராலி, பப்புக்கு கிரேவி, இந்த பண்ண கிரேவி 10 பாக்கெட் கிரேவி, அதுக்கு தனியா தண்ணி குடிக்க கப்பு, சாப்பிட தட்டு, சுடுதண்ணி காய வைக்கிற சக்கு, நிவே நெல்லிச்சாறு, ஸ்நாக்ஸ், மைக்கு, ஸ்டாண்டு, அத்தனை நான் ராத்தியா எடுத்து வச்சேன். சரியா? எதுவுமே மிஸ் ஆகல. எதுவுமே மிஸ் ஆகல. நான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடியத முதல்ல மாத்திரை, அதை எடுத்து உங்களுக்கு டப்பா காலில் நான் காட்டுறேன். தனியா ஒரு டப்பா பேஸ்ட், பிரஷ், வீவாஸு, சோப்பு, இது ஷாம்பு, இதெல்லாம் போட்டு ஒரு டப்பா தனித்தனி எங்க வீட்டுல எப்படி இருப்பேன் அந்த மாதிரி தான் இங்கேயும் வச்சிருப்பேன். அந்த பையனுக்கே தெரியும். பாருங்க அப்படியே பேக் கேமரா போட்டுக்கிட்டு பாருங்க, தெரியுதா? இது பூரா துணிமெல்லாம் கலைச்சு கிடச்சுடா, கீழே பார்த்துக்காங்க அந்த தொப்பி அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே அங்க போடுங்க, அந்த கிச்சன் தெரியுதா? பாத்துக்கங்க. அதனால நாங்க எப்பவுமே இப்படிதான் அந்த ரூம் யூஸ் பண்ண மாட்டோம். குளிக்கிறது, பாத்ரூம் போட மாட்டோம். இது மட்டும் தான் குளிக்கிறது ரூம் நாங்க யூஸ் பண்ணுவோம். அதுயா மத்தியானம் என்ன சாப்பிட்டோம்? காலையில் சாப்பிடுறது தட்டில் போட்டு காரில் ஊற்றி விட்டாலும் அதான் சாப்பாடு. ஆமா, நாங்க 2 பேருமே நாங்க 2 பேருமே எப்பவுமே இப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டு அப்படி சாப்பிடுவோம். அதான் எங்க பழக்கம். நல்லா ஒரு திருப்தியான சாப்பாடு. ஓகேவா? 2 வச்சுக்க. வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து 2 வச்சுக்க. 10வது அந்த ரூபாய்க்கு இந்த 10 வைக்கணும். அதிகமா வைக்கக்கூடாது, கம்மியா வைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் திட்டுவாரு. சரியா? நீங்களும் இந்த மாதிரி சமைச்சிட்டு வந்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டாலும் இருக்கா, நாங்க வந்து நல்லபடியா உட்காந்து சாப்பிடுறோம். சரியா? இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க லைவுக்கு வந்துடுறோம். ஓகேவா? நல்லா கார சாரமா இருக்குடா ரசம்லாம். செத்து போன நாங்களுக்கு உசுறு வந்துருச்சு. அட்டெல்லாம்
வேற யார் தட்டுலையும் நாங்க சாப்பிட மாட்டோம். இது ரெண்டாவது நீங்க பாத்துருப்பீங்க. எங்க வீட்டுல நாங்க சாப்பிடறதுக்கு இல்ல, வெளியூர் வந்தா மட்டும் இந்த தட்டை நாங்க எடுத்துட்டு வருவோம். சரியா? எல்லாத்துக்கும் தனித்தனியா வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்ப நாங்க சாப்பிட்ற வீடியோ வந்து போட்டுட்டோம். நாளையில இருந்து எங்கெங்க போறோம், என்னென்ன பண்றோங்கிறத எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து போறேன். ஓகே, பாய், குட் நைட், ஐ லவ் யூ.